தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே, நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆழங்களுக்குள்ள சென்று வலையை போடும்படியாய் ஆழங்களுக்குள்ள சென்று ஆண்டவரே, அந்த விலையேற பெற்ற முத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் இந்த நேரத்தை என் தேவன் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விரிவாக ஆண்டவரே திறக்கும்போது அதற்குள்ள நல்ல நிலத்தில் என் தேவன் நீர் விதைப்பீராக வார்த்தைகளை விதைப்பீராக, வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிற காரியங்கள், எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள், எங்களை நினைவு கூர்ந்து நீர் எங்களுக்கு முன்னாடியே உலக தோற்றத்திற்கு முன்னாடியே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தாவே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நேரத்தில் எங்களோட பேசுங்க டாடி. ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதோட அறுவடையை பார்க்கணும். எங்களுடைய சொந்த வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில், எங்கள் சமுதாயத்தில், எங்கள் பகுதியில் இதற்குண்டான வெளிப்பாடும் அறுவடையும் நாங்கள் காணணும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் நேராக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஓகே, நமக்கு சுவிசேஷம் இல்லைங்களா? இந்த நாளில் சுவிசேஷத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சுவிசேஷன்னா அந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்ட முதல்லுமே அதை கேட்ட முதல் காரியம் என்னவாக இருக்கும்? சுவிசேஷந்தான் இல்லைங்களா? சுவிசேஷம் அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி இன்னும் டீப்பராக ஆராய்ந்து அறியும்படியாக நம்ம இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஓகே, முதல் சுவிசேஷம் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மைண்டில் நிறைய யோவான் ஸ்நானகன். ஓகே, யோவான் ஸ்நானகன் முதல் சுவிசேஷத்தை நமக்கு சொன்னார் இல்லைங்களா? என்னென்ன சொல்லியிருப்பார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இவர் வனாந்திரத்தில் இருக்கிற கூப்பிடுகிறவனுடைய சத்தம், ஓசை, த வாய்ஸ் ஆஃப் த வில்டர்னஸ், அப்படி ஒரு சத்தமாக இருந்தார். ரைட். அப்படின்ட்டு என்ன சொன்னார்? கோடாரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ உடனே மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்பிட்வீன் யார் வராரு? நம்மளுடைய ஏசப்பா வரார். ரைட். ஸோ இவர் லூக்கா 1:15 வாசிக்கலாம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யோவான் ஸ்நானகனை பற்றி வாசிக்கிறோம். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஓகே, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ஸோ இந்த எலியாவின் ஆவியை உடைய அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான் ஸ்நானகன். ரைட். ஓகே, இந்த எலியாவின் ஆவியோடையவர். ஏன்னா மல்கியா லாஸ்ட்டில் போட்டிருக்கோம், உங்களுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன், அவர் என்ன பண்ணுவார்? பிள்ளைகளோட இருதயத்தை பிதாவின் பக்கமாக திருப்புறவராக இருப்பார் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்போது யார் அந்த எலியாவின் ஆவியோடையவர்னா அவர் யார்? யோவான் ஸ்நானகன். ரொம்ப தெளிவாக ஓப்பன் பேசேஜில் அழகாக போட்டிருக்கார். ஓகே, ஸோ இவர் லூக்கா 3 7 வாசிக்கலாம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஸோ இப்படி யோவான் ஸ்நானகன் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல பொல்லாத இந்த சந்ததி யாரே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஓகே, ஸோ இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறார் காஸ்பல் பற்றிய. இவர் வரப்போகிறாரு, அவருக்கு நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கேன், அவரை பற்றி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்கிறதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு யோவான் ஸ்நானகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட்டு. ஸோ இந்த காஸ்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்பெல். அப்போது இது என்ன அப்படின்னா நற்செய்தி. அந்த காலத்தில் ரோமர் அந்த சாம்ராஜ்யத்தில் அவங்க போய் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு தேசத்துக்காக போயிட்டு அதை
கைப்பற்றுவாங்க போர் செய்து. அப்படி கைப்பற்றும் போது என்ன ஆகும்னா அவங்க போயிட்டு அந்த ராஜாவை சிறைப்பிடிச்சிட்டு அவங்க அந்த இடத்த கேப்சர் பண்ணும் போது காஸ்பெல் அப்படின்ட்டு திரும்ப அவங்களோட தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. ஜெயிச்சிட்டோம் நற்செய்தி அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவாங்க. அப்போது அந்த குட் நியூஸ், காஸ்பெல்ன்றது என்னதுன்னா ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நல்ல செய்தி, அதாவது கிறிஸ்து மேசையா வருகிறார், இவர் தான் மேசையாவே டவுட்டே பண்ணாங்க ஒரு டைமில் இல்லைங்களா. ஆனால் இவர் மேசையா இல்லை, இவரோட பாதரட்சிகளை சுமப்பதற்கும் நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொன்னவர் இந்த யோவான் ஸ்நானகன். சரி, ஓகே. இந்த இப்போது நீங்கள் ப்ளே கிரவுண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரேலி போடுவாங்க தெரியுங்களா, 400 மீட்டர்ஸ் பெரிய ரேலி. அப்போது முதல்ல ஒருத்தவங்க அந்த கையில் அந்த குச்சி எடுத்து ஆரம்பிப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அடுத்த ஒரு ஆளுங்க காத்திட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த குச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் ஓடுவார், அந்த ரேலியில் அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு போவார். திரும்பி அடுத்த ஒரு ஆள் வந்து அதை எடுப்பாங்க, அந்த ரேஸ், அந்த ரேலி அது வந்து போயிட்டே இருப்பாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்துட்டு அதை போயிட்டு அந்த ஜெயிச்சு முடிப்பாங்க. ஸோ ஆரம்பம் பண்ணினவர்கள் கடைசியாக அந்த ரிப்பனில் போயிட்டு ஜெயிச்சு அதை அங்கே முடிக்கிறதில்ல. எஸ், இப்படி தானே, கரெக்டு தானே. ஆனால் ஆரம்பம் பண்ணினவர்கள் இல்லாமல் கடைசியாக இருக்கிறவர்கள் ஜெயிப்பதும் இல்லை, ரைட்டா? ஆமாம், அப்படி தான் ஆரம்பம் பண்ணின சுவிசேஷம் யோவான் ஸ்நானகன் மூலியமாய் அனுப்பப்பட்ட கர்த்தர் நமக்குன்னு நம்ம கற்றுக்கணும், நம்ம வழியை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷம். ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த ரேலியில் அடுத்து வர்றார் யார்? ஏசு கிறிஸ்து. எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கசன் தானே இவர் இல்லையா. எலிசபெத்தும் மரியாளும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட் பண்ணுறாங்க. இவங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை துள்ளுது, யார்? யோவான் ஸ்நானகன் தான். அப்போவே அனாயிண்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த ஃபீலிங்லாம் இருக்குது. ஸோ அப்போவே வந்து இது வந்து முன் குறிக்கப்பட்ட ஒரு காரியம். அந்த காரியத்துலேருந்து இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அந்த ரேலியில் எடுக்கிறார். ஹீ டேக்ஸ் அப் த கால். இப்போ எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதே காஸ்பலை தான் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்னென்ன விதமாக நடந்துக்கோங்க, மன்னிங்க, நேசிங்க, கீழ்ப்படிங்க அப்படின்னு ஒவ்வொரு மலை பிரசங்கத்தில் நிறைய சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க, மலை மேலே இருக்கிற பட்டணமாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட ஐடென்டிட்டியை சொல்லி கொடுக்குறார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்போ வரைக்கும் நிறைய பரிசுத்தவான்கள் இருந்திருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஃப்ரம் ஏப்ரஹாம்னு வச்சுக்கலாம், ஸ்டார்டிங் ஏன்னா ஆண்டவர் அழைத்த அந்த முதல் நபர்லேருந்தே கூட, அதுக்கப்புறமா கோத்திர பிதாக்கள், அதுக்கப்புறமா வந்து நிறைய ஜட்ஜஸ் வந்தாங்க, கிங்ஸ் வந்தாங்க, மைனர் ப்ராஃபெட்ஸ், மேஜர் ப்ராஃபெட்ஸ், இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதை நோக்கி, யாரை நோக்கின்னு கேட்டால் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஒன் பர்சன், ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே. ஸோ இப்படி அவர்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பரலோக தகப்பனை பற்றி ஒரு விதமாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் முழுமையாக பரலோக தகப்பனை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துறது யார்? இயேசு ஒருவர் மட்டுமே, இல்லைங்களா? ஏன்னா என்ன பிலிப் இப்படி சொல்லிட்ட, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னப்பா இவ்வளோ நேரம் என் கூட இருந்திருக்க, வழியை இப்போ என்னன்னு கேட்குறியே அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யன்ற காஸ்பிளை மட்டும் சொன்னதில்லாமல் பிதாவை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். ஓகே. இப்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு மெய்யான போஜனமாக இருக்கிறது. நான் என் சுய சித்தமாக எதுவும் செய்யலைங்க, அவர் என்ன பண்ணுறாரோ அதை பார்த்துட்டு அதை தான் நான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவரும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இப்போ யோவானில் எடுத்துக்கோங்க. யோவான் 14 எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட்டான வேர்சஸ். ஜான் 14 17 வரைக்கும் அட்டை ஸ்ட்ரெச் படிக்கணும். அப்போ அப்பாவுடைய ஹார்ட்டும் ஜீசஸோடைய ஹார்ட்டும் நம்ம மேலே எப்படி இருக்குன்றது அப்படியே ஊற்றப்பட்டிருக்கோம் பாருங்கள். 6ஆம் வசனம் முக்கியமான வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போகான் அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? பிதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஃபாதர். இது வரைக்கும் வந்து ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரியும் ஒரு வால்கனோ மாதிரியும் அப்படியே கல்லெறிகிற சத்தம் கேட்குற மாதிரியும் இருந்த ஜனங்களுக்கு பயந்துருந்தாங்க பிதாவை வந்து பார்க்குறதுக்கே. அவர் வந்து என்னோட மகிமையை காண அவரோட பேக் சைடை மட்டும் காமி அப்படின்னு மோசைக்கு சொல்கிறார்.
ஸோ இந்த மாதிரியான அந்த நியாயப்பிரமாணத்தில், அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், அந்த டூயிங்ஸில், பாரம்பரியங்களில், சடங்காச்சாரங்களில், மதத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துட்டு இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, ஃபுல் ஃபிகர், ஃபாதர் ஃபிகரை வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். தட் இஸ் காஸ்பல். அதுதான் நற்செய்தி. ஏசு நமக்கு கொடுத்துருக்கிற நற்செய்தி. நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் விட்டுட்டு ஜீசஸை ரொம்ப நேசிப்போம், ஃபாதர்னால் ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், ஒருவனும் பிதா கிட்ட கொண்டு போயிட்டார் நம்மளே. எதன் மூலியமா? சிலுவையில், கல்வாரி சிலுவையில். அதை வந்து அது ஒரு பேசேஜாக வச்சு டைரெக்டாக நம்ம அப்பா கிட்ட கொண்டு போயிட்டு அந்த கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துட்டார். அப்படி தானே? நமக்கு பயம் இல்லாமல், எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நேராக அப்பா கிட்ட போய் அப்பா கிட்ட முகமுகமாக பேசுகிற. அவர் சொல்லியிருக்கார்ல, உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டிருக்கான், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், யூ த ஆப்பிள் ஆஃப் மை ஐ. இப்படிலாம் சொல்கிறாருன்னா அப்போது வந்து அது வந்து வெட்டி கதை கிடையாது இல்லைங்களா? அவர் வாட் ஹீ சேஸ் ஹீ மீன்ஸ், அவர் சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இன்ஃபேக்ட் இதுக்காக ஹி வாஸ் பர்சிக்யூட்டட். அவர் இதற்காக வந்து ரொம்பவும் வந்து தேவனை போயிட்டு இவர் வந்து தன்னுடைய சொந்த பிதானை சொல்லிக்கிறாரு. இதற்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சரிங்களா? இதற்காக தான் அவர் என்ன பண்ணார், சிலுவையிலையும் கூட அறையப்பட்டார். பரவாயில்ல, ஐ வில் டேக் த ஸ்டோன்ஸ். ஏன்னா தகப்பனை உடைய அன்பை முழுமையாய் வெளிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து வந்து அனுப்பப்பட்டார். முதல்ல நம்மளை சந்திக்கணும். கல்வாரி சிலுவையில் மட்டும் இல்லை, அதற்கும் முன்னாடியே திருத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ட்ரினிட்டி ஃபேமிலிக்கு உள்ள நம்மளை ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் வேர் லைட், பூமியில் அந்த புனாதி அது போடுறதுக்கு முன்னாடி அவரோட சிந்தையில் நாம் இருந்திருக்கிறோம். இதுதான் அப்பாவுடைய சித்தம். ஸோ இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் அந்த இன்கார்னேஷன், அந்த மாம்சத்தில், அதாவது வார்த்தை மாம்சமானது, பேசப்பட்ட வார்த்தை இப்போ என்ன ஆயிருக்கு, மாம்சமாகி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு எப்போவுமே ஏசப்பா நான் தப்பன்ட்டேன், ஏசப்பா நீங்கள் இப்படி, ஏசப்பா நம்ம அப்படி நம்ம வந்து ரொம்ப சொல்லிடுவோம். ஆனால் அதே இடத்துல பிதாவை வச்சு, பிதாவே நீர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீர், என்னை நீர் எவ்வளோ நேசிக்கிறவராக இருக்கிறீர் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு வரணுங்கிறதுக்காக தான். அந்த ஒரு டிவைன் கிளாரிட்டி, ஏசப்பா தன்னுடைய பிதாவை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் நம்மளாலையும் கிளைம் பண்ண முடியும். ஆமேன். இது காஸ்பல். ஏசப்பா எதெல்லாம் தன்னுடைய பிதாவை பற்றி இப்போ போகும்போது என்ன சொன்னார், உங்கள் தகப்பனிடத்தும் ஏன் தகப்பன் ஈக்குவலாக சொல்லிட்டார். சரிங்களா? என் வார்த்தையை கேட்டு அதை வந்து கீழ்ப்படுகிறவங்க என்னோட நான் சிநேகிதனன்ட்டார். ஒரு இடத்துல மூத்த சகோதரன்ட்டார். சரிங்களா? அப்போது அந்த மூத்த சகோதரன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாரும் சேம் ஜென்ரேஷனில் வரோம். யாரோட ஜென்ரேஷனில்? இயேசு கிறிஸ்துவோடைய சேம் ஜெனரேஷனில் நம்ம வரோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ஏன்? அவர் நம்மளுடைய மூத்த சகோதரன், இவர் நமக்கு டேடி, அப்பாவாக இருக்கிறார். ஸோ அந்த அப்பாவை நமக்கு வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த 14:20 பாருங்கள். யோவான், அது யோவான். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ரைட். இது ஒரு வேதத்திலேயே இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விசேஷமான முக்கியமான காஸ்பல், சுவிசேஷம். யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவில் இருக்கிறாராம், பிதா இயேசுக்குள்ளே இருக்கிறாராம், அவங்க நமக்குள்ளே இருக்கிறாங்களாம். நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக நமக்கு அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறாங்க, எங்கேயோ தூரத்தில் இல்லை. வாருங்க வாங்க வாங்கன்னு கேட்டுட்டு ரொம்ப கெஞ்சுற இடத்துல இல்லை. நம்மளை நேசிக்கிற நல்ல தகப்பன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போது இந்த தகப்பன் இப்போ எப்படி இருக்காருன்னா, ரொம்ப கோபமாக இல்லை. எப்படி இல்லை கோபமாக இல்லை, நம்ம மேலே நினைவாக இருக்கிறாரு, நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்யும்படி காத்திருக்கிறாரு. அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறாரு. யோவான் 10:10 பாருங்களேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் தான் எதுக்கு வரானா? கொல்ல,
அப்புறம் அழிக்க, அப்புறம் திருட. திருட அதுக்கு தானே வரான். பேசிக்கலி he comes to steal, destroy and kill. ஸோ இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்துட்டுருக்கோ, அது ஒருவேளை கொல்லப்பட்டு, திருடப்பட்டு, அழிக்கப்பட்டு, சூறையாடப்பட்டு, இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. இதெல்லாம் அப்பா கிட்டேருந்து வந்தது அல்ல. ஓகே, அப்போது அப்பா கிட்டேருந்து என்ன தான் வந்தது? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும், ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தாராம். அவர் நமக்கு என்ன கொடுக்க வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். சும்மா அறகுறையா இல்லை, கொஞ்சம் இல்லை, பர்சன்டேஜ் அளவில் இல்லை, பரிபூரணம், பிளெரோமா ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அந்த ஜீவனுடைய பரிபூர்ணத்தை முழுமையை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இது காஸ்பல். அப்போது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது எங்கேருந்து வந்தது, அப்போ கரெக்டாக நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது இவன்ட்டு வந்தது, இது இவர்கிட்ட வரல, இவர் எப்போவுமே எனக்கு நல்லவராக தான் இருக்கிறாரு, இவர் என் சைடில் எனக்காக தான் யுத்தம் பண்ணுறாரு. வெள்ளம் போல் சத்ரு வரும்போது தேவ ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுக்கிறார். என் சார்பிலேருந்து என் பட்சமாக அப்போஸ் பண்ணுறாரு எனிமியை. அப்படிப்பட்ட கிருபை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த காஸ்பலை சொல்லிவிட்டு பிதாவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, பிதா போகிற இடத்துக்கும் நம்மளை கட்டாயம் நான் கொண்டு போகிறேன், அந்த பிதாவிடத்தில் சேர்களை ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அப்போது அதை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும்படியாக இப்போ யாரை நம்ம கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க? பரிசுத்த ஆவியானவரை. நான் போகிறது நல்லது, அவர் உங்களுக்கு இது எல்லாத்தையும் குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், ரிமைண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம திக்கற்றவர்களாக விடலை. பாருங்கள், நம்ம we are not orphans. நம்ம திக்கற்றவர்கள் இல்லை, நம்ம அனாதைகள் இல்லை. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற நம்ம விசுவாசிக்கும் போது இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம நம்புவோம். ஆமேன், ஆமேன். ஸோ இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து கொடுத்த என்ன சொன்னார்னா, நம்ம பொதுவாகவே குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஜெபம் பண்ணுவோம், என்ன பேசுவோம், என்ன வார்த்தைகளை ஷேர் பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா, சிலுவையில் இயேசு மரிக்கும்போது பேசப்பட்ட கடைசியான 7 வார்த்தைகளை பற்றி பேசுவோம். நல்லதா? ரொம்பவும் நல்லது, ரொம்ப நல்லது. அவர் சிலுவையிலே இருந்துட்டாருன்னா அதோடையும் வச்சுட்ருக்கலாம். நம்ம யாருன்னா ஒரு துக்க செய்தி கேட்க ஒருத்தவங்க வீட்டில் விசாரிக்க போகும்போது கூட என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? கடைசியாக அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, அவங்க என்ன எழுதி வச்சுட்டு போனாங்க, கடைசி ஆசை என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இயேசுவோட கடைசியான வார்த்தைகளை, மாம்சத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அங்கே இருந்துட்டார். அவர் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்துட்ட பிறகு என்ன பண்ணாராம்? எத்தனை நாட்கள் அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவரா அவர் தன்னை காண்பித்து கொடுத்தார். கடைசியாக 500க்கும் மேலாக இருக்கிறவங்க ஜனங்க கூடியிருக்கும் போது மேகம் அவரை எடுத்துக்கொள்ளப்படும் போது, அந்த டைமில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் ஆவியில் பேசப்பட்ட வார்த்தைகள் ஹவு மச் மோர் இம்பார்ட்டண்ட் இல்லையா? அவர் சிலுவையில் மாம்சத்தில் பேசின வார்த்தைகள், கடைசியாக பேசின வார்த்தைகள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அவர் பரம் ஏறும் பொழுது அவர் ஆவியில் நமக்காக கொடுத்து போயிருக்கிற அந்த மேண்டேட், நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த கடமை, அது இன்னும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம யோசிக்கணும். அப்போ என்ன சொன்னார்? நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. கமான், சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. என்ன சுவிசேஷம்? ஸோ அவர் சொன்ன விஷயமே என்னென்னா, ஸ்ட்ராங்காக அந்த நம்ம லெவல் பை லெவல் நம்ம டீப் டவுனாக நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அது என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அப்பொழுது தான் வாட் எவர் ஷுட் ஹேப்பன் இல்லையா? ஸோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடமும் பிரசங்கிக்கப்படணும், சொல்லப்படணும், அது விளங்கப்படணும். ஆக்சுவல் சுவிசேஷம்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷனா என்ன, ராஜ்யத்தின் ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம விலாவரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், எது எங்கேருந்து வந்தது, இது யார்கிட்டேருந்து வரல அப்படின்னு நம்ம சரியான விஷயத்தை நம்ம ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும், ஒவ்வொரு விஷயத்தையும். பிரைஸ் ஜீசஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறும் போது பிரசங்கிங்கன்னு சொல்கிறாரு. அப்புறமா சீஷராக்குங்கள்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் நீங்கள் வார்த்தையை சொல்லும் போது நான் வசனத்தை அற்புதங்கள் அடையாளங்கள்னாலே உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். ரைட்டா? உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு?
பரமேறிட்டாரு. அதுக்கப்புறமா நமக்கு தேற்றரவாளாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. ரைட். இப்போ அடுத்து ஜீசஸ்க்கு அப்புறம் ஃபிசிக்கலாக இந்த மேண்டேட்டை யார் ஓட ஆரம்பிச்சது? சீஷர்கள் ஓட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு யோவான் ஸ்நானகன், அதுக்கப்புறம் வந்தது ஜீசஸ் கிரைஸ்ட்டு காஸ்பிளில், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பரமேறிட்டு அந்த மேண்டேட்டை கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே, பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்துட்டாருன்னு வசனம் நமக்கு போட்டிருக்கு. ஆனால் இப்போ நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஏன்னா பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது, வெளியே இல்லை. ஓகே, ராஜ்யம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே இருக்குது, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு இயேசுவே தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்தை, அதுதான் நான் சொன்னேன், டீப்பர் ஆழங்களுக்குள்ள சத்தியத்தை, ரகசியங்களை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் போது தான் இன்னும் தெளிவாக, இன்னும் நம்ம நல்ல ஓட்டத்தை நம்மளால் அவர் நினைத்த பிரகாரம், அவர் நம்மளை எப்படி இருக்கணும்னு நினச்சாரோ, எந்த இடத்துல எந்த டெஸ்டினியில் போய் ரீச் ஆகணும்னு நினச்சாரோ அங்கே போய் நம்மளால் ரீச் ஆக முடியும். ரைட். அடுத்து வந்து இந்த ஓட்டத்துக்குள்ளே வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஷர்கள் இல்லைங்களா? அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்கள், 22ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். வாசிங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சந்திதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். ஸோ இது சொல்லுகிறான் அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 16. இதோடைய ஒத்த வேதவாக, இது அப்புறமா எடுத்து வாசிக்கலாம், இப்போ போக வேண்டாங்க. நீங்கள் அப்புறமா டைம் இருக்கும்போது அதை வாசிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சீஷர்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்போது அந்த அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணவருக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு த டே ஆஃப் பெண்டெகாஸ்டில் இங்கே பாருங்கள், இஸ்ரவேலரே நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வந்து அறிஞ்சிருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் கொன்றது யார் இயேசு கிறிஸ்துவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் தான். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் இப்போ என்ன பண்ணுறாராம்? ஆணி அடித்து நம்ம கொலை செஞ்சிட்டோம், இட் இஸ் அஸ் இஸ்ரவேலர்கள். அதுக்கு என்ன பண்ணாங்களாம்? தேவன் என்ன பண்ணுறாராம்? அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாரு? எழுப்புறார். இதுக்கு வேணும்னா இன்னொரு ஆதாரம் கூட கொடுக்கலாம். ரோமர் 8:11 பார்த்தீங்கன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஸோ இது இந்த ஃபுல் பேசேஜ் நம்ம போக வேண்டாம். கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினவர் தேவன். அப்படிப்பட்ட எழுப்புதலை அவர் பண்ணிட்டு அவரை குறித்து தாவீது சொன்னதையும் இங்கே ஒத்த வேத வாக்கியமாக இங்கே காண்பிக்கிறார். ஸோ தேவன் வந்து கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினார் என்று சீஷர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய காஸ்பல் மேண்டேட்டில் கிறிஸ்துவை இப்போது அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு பற்றி சாட்சி சொல்கிறாங்க. ரைட்டா? யோவான் என்ன சொன்னார், அடுத்து ஜீசஸ் என்ன சொன்னார், இப்போது வந்து சீஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கோன்ட்டு அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்குறாங்க. அது அவர்கள் கொடுத்த காஸ்பல், சுவிசேஷம். ஸோ இந்த காஸ்பலை சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது இல்லைங்களா? ஏன்னா அதை போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து வசனங்கள் உறுதிப்படுத்துகிறார். அப்படி அது அவர் கொடுத்து போன உடன்படிக்கை செய்து, அவர் உடன்படிக்கை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி இந்த ஆவியானரை கொடுத்து அதன் மூலியமாக இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படியாக
சீஷர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்த அதே செஞ்சுரியில் நம்மளுடைய தேசத்துக்கும் அவரோட 12 பேர்ல இருந்த ஒரு சீஷன் அனுப்பப்பட்டார். யாரு? தோமா. நம்ம நினைக்கிறோம் இந்த ஆங்கிலேயர்கள், இந்த வெள்ளைக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க? 1600 தானே? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? அப்போ தான் வந்துட்டு இந்த வெள்ளைக்காரங்களுடைய சாமி இது வந்து வெளியூர்லேருந்து வந்தது அப்படின்னு இப்போந்தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இது அப்படி இல்லை. இயேசு பிறந்த அதே செஞ்சுரியில் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு சுவிசேஷம் கொண்டு வரப்பட்டது. ஆமென். எஸ், எவ்வளோ பெரிய அவருடைய கல்லறை இன்றைக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவர் அடிப்பட்ட இடம் இருக்குது, அவர் மரித்த இடம் இருக்குது, அவர் புதைத்த இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாட்டேடோம் நம்ம அது வந்து ஒரு பெரிய சாட்சியாக சென்னையில் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நாளடைவில் யோசித்து அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் விட்டுடுறோம். ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்து சாட்சி கொடுத்தவர்கள் அடுத்து அந்த ரேஸை ஓட ஆரம்பிக்கும் போது நாள்பட ஊழியங்கள் விஸ்தாரமாகுது, பெருகும்பொழுது இப்போ யார் எழும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எழும்புகிறாங்க. இந்த மேண்டேட்டை, இந்த ரேலியில் எடுத்து ஓடுறவங்க யார்? அப்போஸ்தலர்கள் ஓடும்போது நமக்கு விசேஷமாக முக்கியமாக நமக்கு தெரிந்த ஒரே அப்போஸ்தலர், 13 நிருபங்களை எழுதினவர் யார்? பவுல் அப்போஸ்தலர். அடுத்து அவர் எடுக்கிறாரு சார்ஜ், ஹீஸ் டேக்கிங் சார்ஜ். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கமாலியலோட பாதப்படியில் உட்காந்து படித்த ஒரு பெரிய ஒரு வேத நிபுணர் பாருங்கள். அவருக்கு வந்து ஷூட்டட் சைட் ஆர்டர் இருந்தது. சபையை உள்ளே இருக்கிறவங்கள துன்புறுத்தவும் அடிக்கிறதுக்கும் எல்லாம் அவருக்கு ஆர்டர் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசு கிறிஸ்து அவரை முகமுகமாக அவருக்கு சந்திக்கிற அந்த அனுபவம் ஏற்பட்டதுமே என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளே வந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகுது. அதுக்கப்புறம் உண்மையான இயேசு, இவரை தான் நம்ம இப்படி பண்ணிருக்கோமோ, நான் வந்து எதுக்குமே லாக்கி இல்லாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னையே தனிமைப்படுத்திக்கிறாரு. அரபு தேசத்துக்கு போய் 3 வருஷம் இருக்கிறாரு. அப்புறம் 14 வருஷம் அறியாதவனாக காணப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தான் ஆதி ஆகமத்திலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ ஓகே, குதிங்காலை நான் நசுக்குவேன் அப்படின்னு சொன்னவர் இவர் தானா இது தானான்ட்டு ஒவ்வொருத்தராக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறார். யார்? பவுல் அப்போஸ்தலர். இதை தான் சொல்லியிருக்காரா, இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி வந்தவர் இவர் தானோ? ஸோ இதுக்கு தான் வசனங்களை, வேதங்களை நல்லா படிக்கணும் பாருங்கள். நல்லா படித்து ஆராய்ச்சி பிடிச்சிக்கணும். நமக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கு, நம்ம இன்னுமே வந்துட்டு யோவான் ஸ்நானகன் சொல்கிற சுவிசேஷத்திலே சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கோமா இல்லையா? இல்லை அதுக்கு அடுத்து லெவலப், அடுத்த அப்டேட் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட் இருக்குது. ஃபோனில் ஒரு அப்டேட் இருக்குது, எல்லாத்துலேயுமே அப்டேட் இருக்குது பாருங்கள். பட் நம்ம ஏன் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய அந்த அறியாமைனா, நம்ம இன்னும் கற்றுக் கொடுக்க முடியாத காரியங்கள்னாலையும், நம்ம வந்து இருதயத்தை இன்னும் திறந்து கொடுக்காம ஐ எம் ரெடி லார்ட்னு சொல்லிட்டு உட்கார்ந்தா அப்பா நம்மளோட பேச உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஆமேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு இவர், நியாய பிரமாணத்தை பற்றி உடைக்கிறார் பவுல். சீஷர்களால் கூட அதை உடைக்க முடியல இல்லைங்களா? சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, பீட்டர்லாம் பேதுரு என்ன பண்ணுறாரு, அவங்கெல்லாம் வராதப்போ தனியாக உட்காந்துட்டு சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட உட்காந்துட்டு வந்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இவர் சாப்பிடும்போது பவுல் உள்ளே வரார். பவுல் உள்ளே வந்துட்டு நீ என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டு சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா அவங்க பிரிகிறாங்க. இவர் வந்துட்டு தீத்துவை கூட்டிகிட்டு பர்னபாவை கூட்டிகிட்டு இவர் இன்னொரு வழியாக ஊழியம் பண்ணுறதுக்கு போய்ட்றாரு. ஸோ அவங்களுக்குள்ளேயே தர்க்கங்கள் உண்டாகிறது. அந்த மாதிரிலாம் இல்லாதபடி நம்ம என்ன செய்யணுமா, ஆவியில் ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும். அது வேறு ஸ்டோரி. அதுக்கப்புறம் இந்த நியாயப்பிரமாணம், ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. இது அடுத்து இவர் லெவலப் பண்ணி சொல்கிறார், நியாயப்பிரமாணம் செய்யலாம் முடியாததை இயேசு கிறிஸ்துவே செய்யும்படி அவர் வந்தார்ப்பா. இதுக்கு தான் சீஷர்களாக இருந்தாங்க, நீங்கள்லாம் அவர்களை ரத்த சாட்சி ஆக்கிட்டீங்க. நான் போயிட்டு இதை தைரியமாக எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறேன் அப்படின்ட்டு பவுல் பிரசங்கம் பண்ணுறார். அடுத்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஸோ இந்த நியாயப்பிரமாணம் எப்படி வருதான், 21 வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம், இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாளில் டேக் அவே ஆஃப் திஸ் டே, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம்னு வந்தாலே அது எங்கே கொண்டு போய் முடியுங்க?
மரணத்தில் கொண்டு போய் முடியும் இல்லைங்களா? ஜீவனை கொடுக்கறது தேவனுடைய நீதி. அப்போது நியாயப்பிரமாணம் மூலியமாக நம்ம போயிட்டோன்னா கண்டிப்பாக இட் வில் லீட் ஒன்லி டு டெத். ஆனால் அவர் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தன்னு சொன்னவர் இப்போது தேவ நீதியை நியாயப்பிரமாணம் இல்லாமல் வெளிப்படுத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்கள், பவுல் நமக்கு கொடுத்துருக்குற வெளிப்பாடு. அப்போது அந்த வெளிப்பாட்டில் நம்ம வாழ பழகணும், அந்த வெளிப்பாட்டை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்ம கற்றுக்கொள்ளணும், அதை நம்ம நம்பி அதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அந்த சுவிசேஷத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல பழகணும். சரிங்களா? இன்னொரு வசனம் கூட போட்டிருக்கோம் பாருங்களேன், ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஸோ ஒரே மனுஷனாகிய ஆதாமின் மூலயமாக உலகம் பூராக்கும் அடுத்து இயேசு கிறிஸ்துவோடைய க்ரூசிஃபிகேஷன் வரைக்கும் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் பாவம் ஆண்டு கொண்டது. அப்போது அந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தினால என்னாச்சு? எல்லாருக்கும் பாவம் வந்தது போல ஒரே மனுஷன் யாரு? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்புறம் 17 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஸோ ஒரு மனுஷனால பாவம் வந்தது, இன்னொரு மனுஷன் செகண்ட் ஆடம் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைங்களா? இவர் மூலியமா என்ன வந்திருக்கு நமக்கு? கிருபையின் பரிபூரணத்தையும். கிருபையின் பரிபூர்ணம் எப்படி இருக்கும் பாருங்க. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்போ காஸ்பல் யோவான் ஸ்நானகன்லேருந்து இப்போ இங்கே வரைக்கும் எவ்வளோ லெவலப் ஆகி வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் ஆகி வந்திருக்கு. சரி, இப்போ இவ்வளோ கற்றுக் கொடுத்த நம்மளை ஆண்டவர் நம்ம இன்னைக்கு நீதிமானாக்கி, ஏன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்து அப்பாவுக்கு உண்டானதெல்லாம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு அந்த லூக்கா 15 லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். ஏப்பா நீ இப்படி பண்ணுற, வெளியே நிற்கிற மூத்த சகோதரனை பார்த்து சொல்லுவார், எப்பா நீ இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு தகப்பன் வேதனைப்படுவார். எனக்குண்டானதெல்லாம் உனக்குடையதானப்பா அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்பார் பாருங்க. அப்போ கூட அவன் மரட்டாட்டமாக தான் இருப்பான், அது வேற விஷயம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாதபடிக்கு நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள். நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம், எதனால் அழைக்கப்பட்டிருக்கோம், யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம யாராக இருக்கிறோம், யாருடையவர்களாக இருக்கிறோம். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்கள். நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் காஸ்பல் ஃபீல்டில் வாசிக்கலாம். ஒரே ஒரு கடைசி வசனம் வாசி நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 3:6 இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. நம்ம இப்ப கேட்கலாம், என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்து எங்கள் தாத்தா பாட்டிங்க எங்களுடைய, ஏன்னா நான் இன்றைக்கி 6th ஜென்ரேஷன் கிறிஸ்டியன், காட்ஸ் கிரேஸ். நான் அதை பெருமைக்காக உண்மையிலே சொல்லலைங்க. ஐ ஹேட் டு சே ஆல் தட். நம்ம சொந்த கதையை பேசுகிறதுக்கு இந்த இடத்துல உட்காரல. அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கும் அப்பா நமக்கு செய்த நன்மைகளை சொல்ல தான் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன பெருமைப்படுத்தலை. நான் யாராக இருக்கேன் அதெல்லாம் ஓகே. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவோட அம்மா ஓகே அப்படி இருக்கும்போது இந்த ரகசியம் அவர்களுக்கெல்லாம் ஏன் வெளிப்படுத்தலை? அப்போ ஆபிரகாம் ஏன் வெளிப்படுத்தலை? தானியலுக்கு ஏன் வெளிப்படுத்தலை? தானியல் முத்திரை போட்டார், அவருக்கு தெரியும். சரிங்களா? தாவீது அவர் தீர்க்கதரிசி செய்கிறத அவருக்கு சங்கீதம் 16, 68, 25 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவாக எழுதிட்டார். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் வெளிப்படப்படுது? அதுதான் விஷயம். வாசிங்க அதே அதிகாரம் 3 அது என்னவெளில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே ஒன்னொன்னா போகலாம். அது என்னன்னா புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. என்ன சுவிசேஷம்? இப்போ நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த சுவிசேஷம் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் ஒரே டேடி தான் இருக்கிறாரு. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்பாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறீங்க. அப்பாவோட மடியில் உங்களால் ஹாப்பியாக உட்காந்துக்க முடியும். இப்படின்ற இந்த நான் ரொம்ப நார்மல் லாங்குவேஜில் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வசனங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ புறஜாதிகள்
ஒரு நாளில் நானும் அப்படி தானே இருந்தேன், புறஜாதியை தானே இருந்தேன், அப்பாவை அறியாதவள தானே இருந்தேன். சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், நம்பர் 1 பாயிண்ட், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய். ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள். யாருடைய ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள்? கிறிஸ்து, த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பற்பல அவயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவே அதற்கு தலையாக இருக்கிறார். அப்போ ஒரே சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். 3வது, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளி. ஒரு வீட்டில் 4 அண்ணன் தம்பினா அப்பாவுக்கு வந்துட்டு 100 ஏக்கரா இடம் இருந்ததுன்னா 4 பேருக்கு ஈக்குவலாக போடுவாங்க இல்லைங்களா? உடன் பங்காளி. கிறிஸ்துக்கு என்ன பங்கு இருக்கோ ராஜ்யத்தில் நம்ம உடன் பங்காளி. ஆமென். அப்படிப்பட்ட உடன் பங்காளியாக இருக்கிறோம். வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளமாக இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கு? பவுல் அப்போஸ்தலருக்கு. அப்போது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரகசியம் முற்காலங்களில் ஏன் அறிவிக்கப்படலைன்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ எதில்? எபேசியர் 3:6 பார்த்தோம், திரும்ப படிக்க வேண்டாம். அப்போது முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலை. ஏன்னா இன்னும் சில்ட்ரன் வேர் க்ரோயிங். இப்போ வளர்ந்த பிறகு தேறின புருஷர்களாக இருக்கிறோம். திருவசனமாகிய ஞானப்பாலை மட்டும் குடிக்கிறார்களா இல்லை, த ஃபுல் கம்ப்ளீட் ஃபுட்டை சாப்பிட்ற வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக இப்பேற்பட்ட காலங்களில் இந்த லெவலப்பாக இருக்கிற சீக்கிரட்ஸை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஸோ என்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி நான் வந்துட்டு இந்த காஸ்பல் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நம்ம வந்துட்டு அதோடு நிற்கலை. அகேன் இனிமே இந்த ரேலியில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற அந்த காரியத்திலேருந்து எடுத்துக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரோட பலத்தோட அடுத்து 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 அப்போஸ்தலர் நடபடிகள் கண்டினியூ ஆகணும் உங்கள் மூலயமா. ஆமென். உங்கள் மூலயமா, நம்ம மூலயமா, எல்லார் மூலியமாகவும். இதுதான் கிரேஸ், இதுதான் கிருபை, இதுதான் கிருபை இல்லையா? எல்லாராலையும் எல்லாருக்கும் அப்பா ஒரே அப்பாவாக இருக்கும்போது அதை உடன் பங்காளி, ஒரே சரீரத்தின் அவயங்கள், உடன் சுதந்திரர், இப்படிப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராவல் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஆழங்களுக்குள்ள, இன்னும் ஆழங்களுக்குள்ள நம்மை கொண்டு சென்று அவருடைய இருதயத்தை இன்னும் திறந்து கொடுத்து ராஜ்யத்தின் புத்திரர்களாய், கிங்ஸ் இல்லை, சன்ஸ் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்வின் முழுமையை நீங்கள் வாழ்வீர்களாக என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.